அண்மை செய்தி. சிவகங்கை அருகே எச்சரிக்கை பதாகைகள் வைக்காததால் விபத்தில் சிக்கி அரசு ஊழியர் உயிரிழந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணி இணைகிறார். சுப்பிரமணி, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. அதாவது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அடுத்துள்ள வேலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் முனீஸ்வரன். இவர் பெரியகோட்டை பஞ்சாயத்துல கிளர்க்காக பணிபுரிந்து வருகிறார். இவர் சகோதரர் தென்பாண்டி சிங்கம் என்பவர் கடந்த 21ஆம் தேதி வேலை நிமித்தமாக சிவகங்கை நோக்கி தனது நண்பரான ரியாஸுடன் இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார். அச்சமயம் அந்த தஞ்சாவூர் மானாமதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சாலை பணிகள் நடைபெற்று வந்ததாக கூறப்படுகிறது. அந்த சாலை பணிக்காக கொண்டு வரப்பட்ட அந்த சிறிய கற்கள் சாலையோரம் கொட்டப்பட்டு வைத்திருந்த நிலையில் மேலும் அந்த பகுதியில் எச்சரிக்கை பதாகைகள் எதுவும் வைக்காமல் வேறு கொட்டி வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அதன் மீது தென்பாண்டி சிங்கம் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் வழுக்கி விழுந்து விபத்தில் சிக்கியதில் தென்பாண்டி சிங்கம் மற்றும் அவரது நண்பர் ரியாஸ் இருவரும் அடைந்துள்ளனர். இது குறித்து சகோதரரான முனீஸ்வரனுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டார். அங்கிருந்தவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். இதை கேட்டு தனது சகோதரரை காப்பாற்றுவதற்காக முனீஸ்வரன் தனது இருசக்கர வாகனத்தில் அதே பகுதிக்கு வந்துள்ளார். வரும்பொழுது அதே போலயே அந்த கொட்டி வைக்கப்பட்டிருந்த கற்கள் மீது வாகனம் வழுக்கி விழுந்து விபத்துக்குள்ளானதில் முனீஸ்வரனுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இவர் 3 பேரையும் அவ்வழியா உறவினர்கள் 3 பேரையும் காப்பாற்றி மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். சிகிச்சையில் இருந்த முனீஸ்வரன் நேற்று உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த விபத்தை உரிய எச்சரிக்கை பதாகைகள் வைக்காமல் சாலை பணிகளை மேற்கொண்ட அந்த ஒப்பந்ததாரர் மீது வழக்கு பதிவு செய்வதுடன் அவரை கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கூறி அவருடன் முனீஸ்வரனுடன் பணிபுரியக்கூடிய ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தினர் சுமார் 30க்கும் மேற்பட்டோரும் மற்றும் முனீஸ்வரன் உறவினர்களும் சேர்ந்து சிவகங்கை தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக இப்பகுதியில் போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சம்பவ இடத்தில் டிஎஸ்பி மற்றும் சிவகங்கை காவல் ஆய்வாளர் உள்ளிட்டோர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணி. நெடுந்தி